இந்த ஆண்டு நீட் முடிவு வெளியாக இருக்குது. நீட் முடிவுகளில் கிடைத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக நீட்டுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் அதுக்கு எலிஜிபிள், நீட்டு எழுதி முடித்து அப்ளை பண்ணவங்கள எழுதினவங்களில் ஓகே இவர்களெல்லாம் தகுதியானவர்கள், நீட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு நம்பர்ஸ் கொடுக்குது. அந்த நம்பர்ஸ் என்ன தெரியுமா? 9,93,069. இப்படி எளிமையான ஒரு கணக்கு கூறுவோம். மொத்தமாக 9,93,069 பேர் இவர்கள் டாக்டர். 9,93,000 டாக்டரா ஒரு வருஷத்துக்கு வெளியில் வரப்போறான்? இவ்வளவு பேருக்கு டாக்டர் சீட் கொடுத்துருவாங்களா அப்படின்னா, இந்தியாவில் மொத்தமாக இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி, இது எல்லாம் சேர்த்தா மொத்தம் எவ்வளவு சீட்டு இருக்கு தெரியுமா படிக்கிறதுக்கு? வெறும் 91,927 சீட்டு தான். என்னங்க சொல்றீங்க? 91,927 சீட்டு தான் இருக்குது. ஆனா நீட்டு பாஸ் ஆனவங்க எத்தனை பேரு? 9,93,000 பேரு. அப்ப 9,93,000 பேருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்த 9,93,000 பேரிலிருந்து 91,000 பேரை செலக்ட் பண்ணி சீட்டு கொடுப்பாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? 9,93,000 சொச்ச பேர்ல முதல் 91,000 இடம் பிடித்தவர்களா அப்படின்னா கிடையாது. இந்த 91,927 சீட்டு இந்தியா முழுக்க இருக்கு இல்லையா, இதுல கவர்மெண்ட் சீட், அரசோட சீட்டு வெறும் 48,012. தனியார் கல்லூரிகளினுடைய சீட்டு 43,915. இந்த கவர்மெண்ட் சீட்டு 48,000 இருக்குல்ல, இந்த 48,000 சீட்டு மட்டும்தான் மொத்தமா பாஸ் ஆன 9,93,000 பேர் இருக்கான்ல, அதுல ஃபர்ஸ்ட் மார்க் அடிப்படையில் 48,012 பேர் கவர்மெண்ட் சீட்டுக்கு வந்துருவான். மீதி 43,915 சீட் இருக்குல்ல, இந்த 43,915 சீட்டுல 9,93,000 பேர்ல கவர்மெண்ட் சீட்டுல போன 48,000 பேர் போக மீதி இருக்கிற யாரை வேண்டுமானாலும் தனியார் கல்லூரி என்ன செய்யலாம்? அட்மிஷன் போடலாம். உங்களுக்கு புரியுதா? ரொம்ப எளிமையா சொல்லட்டுமா? 9,93,000 பேர்லாம் வச்சுக்காங்க, ரவுண்டா வருவோம் 10 லட்சம் பேர். எளிமையா புரியறதுக்காக சொல்றேன். 10 லட்சம் பேர் பாஸ் ஆயிருக்கிறான். கவர்மெண்ட் சீட்டு 50,000 இருக்கு, 50,000 போயிடுச்சு. மீதி 9.5 லட்சம் பேர் இருக்கான். இந்த 9.5 லட்சம் பேர்ல பிரைவேட்ல இருக்கக்கூடிய 43,000 சீட்டை யாருக்கு கொடுக்கறதுங்கிறத அந்த பிரைவேட் கல்லூரி முடிவு செய்யும். 9.5 லட்சம் பேர்ல யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மார்க் அடிப்படை கிடையாது. 9.5 லட்சம் பேர்ல கடைசியா ஒருத்தன் மார்க் எடுத்திருப்பான், அவன் போய் நிறைய காசு கொடுத்தா அவனுக்கு அந்த தனியார் கல்லூரி சீட்டு கொடுக்கும். இந்த கவர்மெண்ட் காலேஜில் 50,000 சீட்டு முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது 50,001 ஒருத்தன் நல்ல மார்க் வச்சிருப்பான், அவன் தான் நல்ல மார்க் இருக்கும், அவனுக்கு கவர்மெண்ட் சீட் கிடையாது. இப்போ அவன் பிரைவேட்டுக்கு போகணும். பிரைவேட்டுக்கு போறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லை. கட்ட கடைசியா ஒருத்தன் பாஸ் ஆயிருப்பான் 9.5 லட்சம் பேர்ல, அவன்கிட்ட காசு இருக்கு, அவன் டாக்டர் ஆயிடுவான். இந்த 50,001 ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவன் டாக்டர் ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? ஏன்னா மொத்த சீட்டே 91,000 சீட்டு தான்டா இருக்குது. அப்புறம் எதுக்குடா 10 லட்சம் பேர் பாஸ்ன்னு அறிவிக்கிறீங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க தனியார் முதலாளிகளுக்காக நடத்தப்படும் சதி. நீட் என்பது தனியார் முதலாளிகளுக்காக, பெருமுதலாளிகளுக்காக நடத்தப்படும் சதி. கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 48,000 சீட்டு போக மீதி இருக்க சீட்டை எப்படி நிரப்புறது? மதிப்பெண் அடிப்படையில் மொத்தமே 91,927 பேர் தான் பாஸ். போடா, மேல இருந்து ரிவர்ஸ்ல வாடா. அதுல இடஒதுக்கீடு. மோடி அரசுக்கு தில் இருந்தா, தைரியம் இருந்தா அப்படி சொல்லுமா? சொல்லாது. அப்போ தனியார் முதலாளிகளுக்கு இது நீட் பெரும் வரப்பிரசாதம். இப்ப சொல்லுங்க, நீட் யாருக்காக நடத்தப்படுகிறது? சரிங்க, இதை ஏன் தமிழ்நாடு மட்டும் கத்துது? இந்தியாவிலேயே அதிகமாக அரசு மருத்துவக் கல்லூரி இருப்பது தமிழ்நாட்டில் தான். 38 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரி 32 இருக்கு. டோட்டலா 70 காலேஜ். ஆனா உத்தரப்பிரதேசத்துல அரசு மருத்துவக் கல்லூரி நம்மளை விட பன்மடங்கு மக்கள் தொகை அதிகமான உத்தரப்பிரதேசத்தில் வெறும் 35 காலேஜ் தான் கவர்மெண்ட் காலேஜ். பிரைவேட் காலேஜ் 32. டோட்டலா 67 காலேஜ் தான். நம்ம கிட்ட தான் இந்தியாவிலேயே அதிகமான கல்லூரிகள் 70 கல்லூரி இருக்கு. 70 கல்லூரி வைத்திருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க எத்தனை பேர் இடம் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? நீட்ல பாஸ் ஆன பிள்ளைகள் 67,787 பேர்.
67,787 பேர் நம்ம பிள்ளைங்க நீட் பாஸ். உத்தரப்பிரதேசத்திலேருந்து பாஸ் ஆனவன் 1,17,316 பேர். 1,00,000 பேர்னு வச்சுக்கோங்க. 1,00,000 பேர் உத்தரப்பிரதேசத்துலேருந்து நீட் பாஸ் ஆயிருக்கான். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமே எத்தனை சீட்டு தான் இருக்கு? 9,000 சீட்டு தான் இருக்கு. இப்போ இவன்லாம் எங்கே வருவான்? உத்தரப்பிரதேசத்தில் நீட் பாஸ் ஆனவன் எங்கே வருவான்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு வருவான். காசு கொடுத்தா அவன் சீட்டு கொடுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. இதுதான் இப்போ பிரச்சனை.